ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச கராத்தே போட்டியில் இந்தியா சார்பில் தமிழகத்திலிருந்து பங்கேற்ற 35 வீரர் வீராங்கனைகள் 17 தங்கம், 14 வெள்ளி, 17 வெண்கல பதக்கங்களை வென்று சென்னை திரும்பினர். அவர்களுக்கு விமான நிலையத்தில் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். என்னோட பேர் ஜெய்ஸ்ரீராம் சரவணன். நாங்கள் எல்லாருமே குருஷேத்ரா இன்ஸ்டியூட் ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணி போயிருக்கோம். மலேசியாவில் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் நடந்திருக்கு. 21st இப்போ சிட்டி இன்டர்நேஷனல் இன்விடேஷனல் டோர்னமெண்ட்டுக்கு நாங்கள் போயிட்டு கலந்துட்டு வந்திருக்கோம். நாங்கள் 25 பேர் போயிருந்தோம். அதில் 17 கோல்டு மெடல் அடிச்சிருக்கோம், 14 சில்வர், 17 பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கோம். அதில் பிரிவுகள் பார்த்திங்கன்னா 2 கத்தாலையும் வின் பண்ணியிருக்கோம், குமித்தாலையும் வின் பண்ணியிருக்கோம். சரிசமாக ஒரு 17 கண்ட்ரிஸ் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அது சில சொல்லப்போனால் ரஷ்யா, ஈராக், கசகஸ்தான், சிங்கப்பூர், மலேசியா கண்ட்ரி 1 கண்ட்ரிஸே வந்திருக்காங்க, ஸ்ரீலங்கா வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே சூப்பராக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதுக்காக கடந்த 9 மந்த்ஸாக சின்சியராக ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எல்லாமே நடந்தது. இது எங்கள் அப்பாவோட முழு விஷஸ். சரவணன், ஜெய்ஸ்ரீராம் சரவணனால் தான் இது எல்லாமே முடிஞ்சது. எத்தனை நாள் தான் இந்த ப்ரோக்ராமாக நடந்தது? எத்தனை நாள் இந்த ஸ்போர்ட்ஸ் அங்கே நடந்தது? ஸோ என்ன மாதிரி பசங்களுக்கு என்ன மாதிரி என்னென்ன நாள் எவ்வளோ டிஃபரன்ஸ் கொடுத்தாங்க? என்ன ஓகே, முக்கியமாக சொல்ல போனால் இது டோர்னமெண்ட் 3 நாள் நடந்தது நம்மளுக்கு. சாட்டர்டே, சண்டே, மண்டே. அப்புறம் இது நடக்கும்போது பசங்க என்ன ரொம்ப கஷ்டப்படுறது, நிறைய டஃப்பான கொடுத்த கண்ட்ரி பார்த்திங்கன்னா ஈராக்கும் கசகஸ்தானும் உஸ்பெகிஸ்தானும் சேர்ந்து இருந்தது. அதை நல்லா ட்ரெயின் பண்ணி நல்லா டிஃபீட் பண்ணாங்க, எல்லாம் அக்செப்ட் பண்ணாங்க. எல்லாத்தையும் 17 கோல்டு, 14 சில்வர் அண்ட் 17 பிரான்ஸ். மென்ஸ் உமன்ஸ் 18 பேர், மென்ஸ் 17 பேர். 18 உமன்ஸில் 6 கோல்டு, 7 சில்வர் அடிச்சிருக்காங்க. பசங்களில் 6 கோல்டு, 5 சில்வர். உஸ்பெகிஸ்தான், ஈராக், ரஷ்யா, ஸ்ரீலங்கா ஆல்ரெடி கண்டிப்பாக தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப கவனத்துக்கு கொண்டு போகணும். ஏன்னா இதுலேருந்து ப்ரெஸ் மூலியமாக தான் எனக்கு நிறைய வரவேற்பு கிடைக்கணும். ஏன்னா இது கண்டிப்பாக மேல் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்கணும், பெரிய கவர்மெண்ட் இருக்கும், எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் நல்லா கிடைக்கணும் தீவிரமாக. என் பேர் சம்ரிதா. என்னோடய இன்ஸ்டியூட் பேர் குருஷேத்ரா இன்ஸ்டியூட் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட். எங்கள் ஸ்டைல் கொஜிராயு. நான் கட்டாவில் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்திருக்கேன், குமித்தியில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஊர் போயிருந்தீங்க? என்ன கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க? என்ன மெடல் வின் பண்ணியிருக்கீங்க? நான் மலேசியாவில் போனேன். நான் கட்டாவில் ஃபஸ்ட்டும் குமித்தியில் தேர்டும் எடுத்திருக்கேன். ஓகே, இந்த விளையாட்டு இந்த வயசில் நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த மாதிரி மெடல் வின் பண்ணி வந்திருக்கீங்க. உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க? பெருமைப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. பேர் பிரித்திஷ். நான் குருஷேத்ரா இன்ஸ்டியூட் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸில் மெம்பராக இருக்கேன். நான் மலேசியா போயிருக்கோம், டோர்னமெண்ட்டுக்காக போயிருக்கோம். 10, 11, 12 9, 10, 11 டோர்னமெண்ட் நடந்தது. 3 நாள் டோர்னமெண்ட் நடந்தது. அதில் நாங்கள் எல்லாருமே மெடல் வின் பண்ணியிருக்கோம். 33 பேர் போனோம், 33 பேருமே மெடல் வின் பண்ணியிருக்கோம். அதில் எங்கள் மாஸ்டர் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி எங்களை ட்ரெயின் பண்ணியிருக்காரு. அதுக்காக அவர் நன்றி சொல்லியிருக்கேன். நான் கோல்டு அண்ட் பிரான்ஸ் வின் பண்ணியிருக்கேன். அதுக்கு அவர் தான் காணணும். தேங்க்யூ. நான் 9 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டோர்னமெண்ட்டுக்காக 6 மந்த்தாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன பிரிவில் கலந்துக்கிட்டீங்க? உங்களுடைய டார்கெட் என்ன? புரியல. என்ன கேட்டகரியை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட டார்கெட் என்ன? அச்சீவ்மெண்ட் என்னோட அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா சரி, ஓகே. இல்லைப்பா, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த ஸ்போர்ட்ஸை நீங்கள் இந்த மாதிரி இப்போ விளையாண்டுருக்க, இந்த ஸ்போர்ட்ஸில் நீங்கள் என்ன சாதிக்கணும், அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கராத்தே டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இன்னும் கவர்மெண்ட் படி எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் போயிருந்தீங்க, அங்கே எந்த நாடு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? என்னென்ன டிஃபிகல்ட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு இருந்தது? எந்த கண்ட்ரிஸ் இருந்தாலும் ரொம்ப டஃப் கொடுத்தாங்க? கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான்லாம் ரொம்ப டஃப் கொடுத்தாங்க. அப்புறம் ரஷ்யா, அதுக்கப்புறம் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அண்ட் சிங்கப்பூர், மலேசியா அவங்களே நல்லா டஃப் கொடுத்தாங்க. என் பேர் பிரித்திஷ். என் பேர் யசஸ்வினி. நான் குருஷேத்ரா மார்ஷல் ஆர்ட்ஸில் 4 இயர்ஸாக கராத்தே லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னோடய செகண்ட் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் மலேசியாவில். இதுக்காக நாங்கள் ஒரு 9 மந்த்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், ஆல் 26 மெம்பர்ஸும். இதில் நான் 2 கோல்டு எடுத்திருக்கேன் கட்டா அண்ட் குமுத்தே ஈவெண்ட்டில். நான் அண்டர் 68 kg கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். எங்களோட ஆப்போனன்ட்ஸ் டீம் ரஷ்யா,
தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் அண்ட் இந்தோனேஷியா அது மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இந்த இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டில். ஸோ கவர்மெண்ட் சப்போர்ட் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஸ்பான்சர் கொடுக்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதனால் இன்னும் நிறைய பசங்கள் வந்து ஃபினான்ஷியல் எய்டில் வந்து ஈஸியாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் அவங்களாலையும் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும். இந்த ஸ்போர்ட்ஸ் இந்த விஷயம் வந்து ஒரு உமன்ஸ்க்கு வந்து எவ்வளோ சேஃப்டியாக இருக்குது, இது எவ்வளோ முக்கியத்துவத்தை பற்றி உமன்ஸோட மெயின் சேஃப்டி வந்து கராத்தேல வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் தான். ஸோ செல்ஃப் டிஃபென்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணும் போது அது நிறைய விஷயத்தில் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். மெயினாக வந்து போல்ட்னஸ், ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. எந்த டெசிஷன்ஸ் வந்து நீங்கள் ஓனாக எடுக்கலாம், யாருனாலையும் நீங்கள் டிபெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். நிறைய ஸ்கில்ஸ் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணலாம் கராத்தே லேர்ன் பண்ணுறனால. ஓகே, இந்த கராத்தே வந்து நீங்கள் எவ்வளோ நாளாக கற்றுட்ருக்கீங்க? ஸோ எந்தெந்த கேட்டகரி ஃபஸ்ட் இதுக்கு முன்னாடி என்ன ஸ்டேஜில் இருந்தீங்க, இப்போ என்ன ஸ்டேஜில் ப்ளே பண்ணிருக்கீங்க, ஸோ உங்கள் ஃப்யூச்சர் என்னவா நடக்குறீங்க? ஸோ நான் சொன்ன மாதிரி 4 இயர்ஸாக நான் வந்து கராத்தேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து 10 நேஷ்னல்ஸ் போயிருக்கேன், 4 இன்டர்நேஷ்னல்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். மெயினாக வந்து மலேசியா வந்து என்னோடய செகண்ட் டைம் ஈவெண்ட். லாஸ்ட் டைமோட இந்த வாட்டி நான் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அதுவும் என்னோடய கேட்டகரி வந்து நான் பிலோ 68 கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதே மாதிரி உங்கள் கூட இந்த பார்ட்டி பெண்கள் சின்ன குழந்தைங்களாம் வந்துருக்காங்க. ஸோ இவங்களோட இன்வால்வ்மெண்ட் எப்படி இருந்தது, அவங்க எப்படி ப்ளே பண்ணுறாங்க? அவங்களோட இனிஷியேஷன் தான் நான் சொல்லுவேன். அதோட பேரண்ட்ஸ் சப்போர்ட், பேரண்ட்ஸ் வந்து பிரேவாக அமுச்சு விட்டாங்க. குட்டி வயசுன்னு பார்க்காம அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் எங்களோட மாஸ்டர்ஸ் வந்து ஸ்ரீராம் மாஸ்டராக இருக்கட்டும், சரவண் கியோஷியாவாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இவங்க இல்லைனா கண்டிப்பாக. நான் யசஸ்வினி, நான் சென்னையிலேருந்து வரேன். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ.